இஸ்லாம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா எல்லா சமூகமும் சரி அல்லது எல்லா மனித இனமும் சரி, மிகவும் குறிப்பாக கவனிக்கக்கூடிய பருவங்கிறது இந்த வாலிப பருவம் தான். எல்லா சமூகமும் சரி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது கூட மனிதனை அல்லாஹ் படைக்கிறான். பலகீனமான ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அந்த பலகீனமான நிலைக்கு அப்புறம் மின் பஅதி தஅஃபின் குவ்வா, உறுதியான ஒரு பருவத்திற்கு அல்லாஹ் கொண்டு வர்றான். அதுக்கப்புறம் அந்த கூவத்தான் அந்த பருவத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலகீனமான ஒரு பருவத்துக்கு இறைவன் கொண்டு போகிறான். நரைகள் வருது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதாவது குழந்தை பருவங்கிறது ஒரு பலகீனமான பருவம். அதாவது அவனால் எதையுமே செய்ய முடியாத, இன்னொருத்தருடைய உதவியோடு தான் அவன் செய்ய முடியுங்கிற ஒரு பருவம் குழந்தை பருவம். அந்த பருவத்திலிருந்து அவன் மீண்டு எல்லாத்தையும் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்தோ தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தோ கற்றுக்கிட்டு ஒரு பலமுள்ள ஒரு பருவத்துக்கு வருவான். அவனால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அவனால் எதையுமே யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும். அவன் என்ன நினைக்கிறானோ அதை நோக்கி அவனால் நகர முடியும். அந்த பருவத்துக்கு அப்புறம் அவன் அதை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அவன் பலகீனமான ஒரு முதுமையுடைய பருவத்துக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நரைகள் வருது, அவன் வயதாயிடுறான், மரணம் ஆயிடுறான். இந்த 3 பருவம் தான்: குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம். இந்த 2 பருவத்திலையும், குழந்தை பருவத்திலையும் முதுமை பருவத்திலையும் பலகீனமான மனிதன். அவனால் எதையும் செய்ய முடியாது, யாருடைய துணையோடு தான் செய்ய முடியும். ஆனால் இந்த வாலிப பருவத்தை தான் கூவத் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது, பலமுள்ள பருவம். இந்த பருவத்தில் தான் அவன் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும், செய்ய முடியும். அவனால் இயற்கையாகவே எல்லாத்தையும் நோக்கி நகர முடியும். அவன் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி, அவனுடைய குறிக்கோளை நோக்கி, அவன் எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிறத நோக்கி அவனால் நகர முடியக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம் தான். அதெல்லாம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5க்கு முன்னால் 5ஐ தேடிக்கொள்ளுங்கன்னாங்க. 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உன் வயோதிகம் உன்னை வந்தடைவதற்கு முன்னால் வாலிபத்தை தேடிக்கொள்னாங்க. ஏன்னா இந்த வாலிபம் தான் உன்னால் இந்த உலகத்தை நோக்கியும் மறுமைக்காக நீ வைக்கக்கூடிய இலக்கை நோக்கியும் நகருவதற்கு உள்ள பருவம். அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த வாலிப பருவத்தை வந்து மிக 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 நேர்த்தியாக சரியான முறையில் வழிகாட்டணும்னு நினைக்குது. விவேகானந்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கூட சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 வாலிபர்களை இடத்துல கொடுங்க, இந்தியாவை நான் ஒரு உயர்ந்த நாடாக ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி. அந்த பருவத்துடைய சக்தியும் அந்த பருவம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேரும் போது இருக்கக்கூடிய சக்தியும் மிக பலமானது. அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த பருவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஹபீப், இப்போது இன்றைக்கி நாம் யங் ஜெனரேஷனாக இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது புது பிரச்சனைகளாக இருக்குது. ஆனால் நம்ம இது அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சஹாபாக்கள் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸை மேபி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம வாழ்க்கை வரலாறாக பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களை வழி நடத்துனாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பெரும்பான்மை மக்கள் சமூகத்தில் பெரும்பான்மை சஹாபாக்கள் வந்து வாலிபர்கள் தான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மதீனாவுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும்தான் நரைமுடி இருந்துச்சு. அவங்க மட்டும் அதை மறைக்கவும் ஹன்னா போன்ற மருதாணியை வச்சு மறைச்சிருந்தாங்க. மற்ற பெரும்பான்மை கூட இருந்த எல்லா கூட்டமும் சஹாபாக்களில் எல்லாருமே வாலிபர்கள் தான். அதுவும் சிறிய வயதையுடைய வாலிபர்கள் தான் அதிகம். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஹாபாக்களை விட 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள சஹாபாக்கள் அதிகம் இஸ்லாம் ஆரம்பத்தில் ஏற்றது. அலி இப்னு அபி தாலிப் அவங்க 20 வயசுக்கு உட்பட்டவங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயசுக்கு உட்பட்டவங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சிறிய வயது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சிறிய வயது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சிறிய வயது. இத்தனை பெரும்பான்மை சஹாபாக்கள், நம்ம பெரிய சஹாபாக்கள்னு சொல்கிற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய வயது. உமர் இப்னு கத்தாப் சிறிய வயது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 38 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது. 40 வயதை தாண்டி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் வந்து மிக குறைவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சமூகத்தில். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை உறுதிப்படுத்தணும்னு நினச்சாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை அந்த வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்தினான் இல்லையா? முஸ்அப் இப்னு உமைர் வரலாறு நமக்கு தெரியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு வரலாறு தெரியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் தான் அபிசீனியாவை நோக்கி பயணம் செஞ்சு அந்த அரசருக்கு முன்னாடி யார் இஸ்லாம் எடுத்து சொல்லி நம்மளை வந்து இந்த நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்ததில் முன்னாடி போனது ஜாஃபர் இப்னு அபி தாலிப். 18 வயது வாலிபர் அவர். 18லேருந்து 20 வயதுக்குள்ள வாலிபர் தான் அவர் இல்லையா? அல்லாஹ் இந்த சமூகத்தையே அவங்களுக்கு கொண்டு தான் பலப்படுத்தியிருக்கான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க சஹாபாக்களில் வாலிபர்களுக்கு முன்னிலைப்படுத்துவதில்.